இது வரைக்கும் கோயம்புத்தூர்ல தான் நாங்கள் இந்த பிராண்டை கொடுத்துருக்குறோம், அவார்டெல்லாம் கொடுத்துருக்குறோம், வெளியே எதுவும் கொடுத்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் முறை அப்படின்னு சொன்னாங்க. கேஎம்சிசி டாக்டர் என்ற பேர் மறக்கவே முடியாது. ஏன்னா அவருக்கு ஆரம்பத்தில் அரசியல் வழிபள்ளியில் அவருடைய வாத்தியார் பிடிச்ச வாத்தியார் பேர் ராமராஜ். ஒரு சாதாரண வேட்டி தயாரோட கூப்பிட்டு இவ்வளோ பெரிய சபையில் எனக்கு ஒரு மிகப்பெரிய அவார்டு கொடுத்துருக்கீங்க. அன்பு நெறியை தந்து சென்ற அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி வழங்கியும் இந்த இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கோயம்புத்தூர், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிளப் கோயம்புத்தூர், இருவரும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் அம்பாஸ்டர் கோயம்புத்தூர் அவார்டு நிகழ்வு இது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு இன்னைக்கு எங்களுடைய குரு அருட்தந்தையினுடைய நினைவு நாள் அன்னைக்கு எனக்கு ஒரு பெருநிலைந்த அவார்டு கோயம்புத்தூர் ஒரு பொறுப்பு கழுத்தில் நாங்கள் எங்களுக்கெல்லாம் பெரிய வரம் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிறது. திருப்பூர் பக்கத்தில் இருக்கிறது பெரிய வரம். இந்த அவார்டு எனக்கு செலெக்ஷன் ஆனோன்னு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பிரசிடென்ட் ராஜேஷ் அண்ணன், செல்வம் ஏஜென்சி நந்தகுமார் அண்ணன், சிவகுமார் இவங்கெல்லாம் ஆஃபீஸ் வந்து இது வரைக்கும் கோயம்புத்தூர்ல தான் நாங்கள் இந்த பிராண்டை கொடுத்துருக்குறோம், அவார்டெல்லாம் கொடுத்துருக்குறோம், வெளியே எதுவும் கொடுத்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் முறை அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எதுக்காகனா ஆர்எஸ்புரத்துலேருந்து ஏர்போர்ட் வரணும்னா 1.5 மணி நேரம் ஆகுது, திருப்பூர்ல 40 நிமிஷம் வருது. அப்புறம் நாங்கள் கோயம்புத்தூர் தூரத்தில் இல்லை அப்படிங்கிறது சபையில் சொல்லிக்கிறேன். அதாவது என்னன்னா எனக்கு வந்து இந்த நெசவாளர்கள் மேலே ஏற்பட்ட அனுதாபமும், வேட்டி கட்டினா எல்லா இடத்துலையுமே கிடைச்ச அவமானமும் இந்த அளவுக்கு இந்த கோடிக்கு நிற்க வச்சு. நிகழ்வு ஆரம்பிக்கு முன்னாடியே 1929 இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் போட்டாங்க. அந்த போட்டோவில் எல்லாம் பார்த்து எல்லாரும் வேட்டி கட்டிப்பாங்க. என்னுடைய கடமை என்னன்னா 2050 எல்லாரும் வேட்டி கட்டிப்போம். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்முடைய கொங்குகளுடைய தலைநகரம் கோவையில் ரொம்ப நாளாக இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மிகப்பெரிய சேவை பண்ணிட்டு இருக்கு. அது அந்த நிறுவனமும் இன்னைக்கு எங்களெல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு அவார்டு கொடுத்தாங்க. தங்கவேலன்னா எனக்கு நீண்ட நாளே நண்பர். இன்னைக்கு தான் நான் நந்தகுமார் பார்த்து இளமர்கள் நல்லா தெரியும். எல்லாருமே அவங்களோட மிகுந்த தொடர்பு இருக்கு. அவங்க ஜெர்மன் கண்ட்ரியோட போர்ட்ரோல் பண்ணுறத பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னைக்கு எனக்கே தெரிஞ்சது. காலையில் பெரிய ஃபாரின் கம்பெனி நினச்சிட்டு இருந்தேன். அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கேஎம்சிசி டாக்டர் என்ற பேர் மறக்கவே முடியாது. ஏன்னா அவருக்கு ஆரம்பத்தில் அரசியல் வழிபள்ளியில் அவருடைய வாத்தியார் பிடிச்ச வாத்தியார் பேர் ராமராஜ். அதனால் எங்கே போனாலும் என்னை மறக்க முடியாது. அவரால் அவரை வாழ்த்துறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு கைராட்டிலிருந்து காற்றாலை வரை கொண்டு வந்துட்டோம் இந்த வேட்டியை. இந்த வேட்டியை எங்களுக்கு என்ன பெரிய சேலஞ்சுனா, இன்ஜினியர் நிலையம் மாதிரி பெரிய பெரிய இண்டெக்ஸ் போட்டு மிஷினரி போட்டு பண்ணுறதுலாம் இல்லை. வடவெளியிலேருந்து அப் டு தருமபுரி வரைக்கும் இது கூட மேலே சட்டை இல்லாத 3 வேளை சாப்பிடாத இருக்கிற கிராமப்புற நெசவாளி வந்து எங்களுடைய கேட்க. இவங்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு போடுறது, இவங்களும் சட்டை கட்டிக்கணும், இவங்க பசங்க பொண்ணு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி ஆரம்பித்தோம். அன்னைக்கு வேட்டி கட்டுறதுக்கு ஆள் இல்லை, வேட்டி ஓட்டுறதுக்கு ஆள் இருந்தாங்க. இன்னைக்கு வேட்டி கட்டுறதுக்கு ஆள் நிறைய வந்துட்டாங்க. பிஹெச்டி கோபாலத்துக்கு கூட சொன்னார், சின்ன குழந்தை வேட்டி கட்டி வச்சுட்டீங்களே அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டார். எனக்கு பிஜி படித்து அவார்டு டிகிரி கொடுத்த மாதிரி இருந்தது. காலேஜே போகல, இன்னைக்கு அவர் டிகிரி வாங்கிட்டு அவர் இல்லை. அப்படி ஒரு நல்ல வாழ்த்து கிடைச்சிருந்துச்சு. ஆரம்பத்தில் எங்களுக்கு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, தீபாவளி இது மாதிரி பண்டிகைகள் எங்களுக்கு சேல்ஸ் ஆகுது. அப்போ எங்களுக்கு கூட்டு ஸ்டாக்கு வேற வைக்க வேண்டியது இருக்குது. அதான் எங்களுக்கு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சு அதான் எங்களுக்கு பெரிய இண்டஸ்ட்ரீஸை பண்ண வேண்டியது இருக்குது. இதே கிராஃப்ட்ஸ் மேனே நான் கூப்பிட்டு இது மாதிரி ரேக்கெல்லாம் போடணுங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஆட்டோமேஷன் பண்ணணுங்க. அவரும் வந்தார், நிறைய தடவை வந்தார். நானும் போனேன். என்னாலேயே அந்தளவுக்கு பர்சன்டேஜ் கொடுக்க முடியல, அவரால் எனக்கு பர்சன்டேஜ் எடுக்க முடியல. அதை அப்படியே மேனுவலாக ஏதோ 2 எடுத்து ரேக் பண்ணி கொடுத்தாரு. அவ்வளோதான் முடிஞ்சு, அதுக்குள்ள முடியல. இன்னைக்கு என்னுடைய மாப்பிள்ளை 2 பேர் வந்துட்டாங்க, எல்லாம் ஃபாரின் படித்து வந்தவங்க. இந்த இன்ஜினியரிங் லைன் கூட அதே மாதிரி யோகபுரமும் வந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் தினம் மீட்டிங் போட்டு பேசிட்டே இருப்பாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ போய் பார்த்தா அது பாட்டுக்கு ஆட்டோமேஷன் இறங்குது, அது பாட்டுக்கு பைட் ஆகுது, அது பாட்டுக்கு போகுது, ஆளே இல்லாத பண்ணிட்டாங்க. அப்போது எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் இருக்குன்னு பார்த்துக்கல. அதனால் தயவு செய்து திருப்பூரை வேற ஊரை நினைக்க வேண்டாங்க, கோயம்புத்தூர் கூட இணைச்சிக்குங்க. மெட்ரோ ட்ரெயின் போட்டாங்கன்னா நாமெல்லாம் ஒன்றா இருக்கோம். இன்னைக்கு பிரீமியர் மில்லுக்கு லெகன்ஸ் அவார்டு கொடுக்குறாங்க. அவங்க இன்னைக்கு ரோடு போட்டு வச்சுக்கிட்டு அதில் கார் ஓட்டு. அதனால் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், என்னோட நிறைய பேர் வந்திருக்கீங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு, எனக்கு ஒரு சாதாரண வேட்டி தயாரோட கூப்பிட்டு இவ்வளோ பெரிய சபையில் எனக்கு ஒரு மிகப்பெரிய அவார்டு கொடுத்துருக்கீங்க. இந்த அவார்டு என்னோட இந்த 42 வருஷமாக
ட்ராவல் பண்ணிட்டு இருந்த தோளோடு தோல் இந்த நெசவாளர்களுக்கும், நான் போய் இது வேட்டி வைங்க முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டு வாங்கி வச்ச டீலர்களுக்கும், என்னதான் நான் தங்கத்தை தேர்ந்தாங்க அதை கட்டணும்ல, அந்த கல்ச்சர் பொகுபல்ட்டில் இருந்தங்காட்டி தான் அது சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது. முதல் கடை திருப்பூருக்கு வெளியிலேருந்து ஆரம்பித்தது கோயம்புத்தூர் தான். அன்னைக்கு 2003 முதல் ஷோரூம் ஆரம்பித்தேன் கிருஷ்ணராஜ் வானகர் மூலிமா. அன்னைக்கு தான் கேம்பெயின் கொடுத்தேன், டேக்லைன் கொடுத்தேன், மதிப்புக்குரியன்னு வாட்சி கொடுத்தேன். இன்னைக்கு 350 ஷோரூம் 15,000 டீலர் ஆகிடுச்சு. அது பொங்குபல்ட்டிலிருந்து ஆரம்பிச்சு கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பிச்சு. அதனால் வந்து நான் கோயம்புத்தூர் மாநகரத்தை பொங்குபல்ட்டி மறக்க முடியாது. ஏன்னா நம்ம பூமி கலாச்சாரம் இந்த பூமி. அதனால் 2050 வேண்டியதில் நினைக்கிறேன். 2030 எல்லாத்தையும் வேட்டி அடிக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு உதவி செய்து முடியும்.